டெல்லியில் தங்கம், வெள்ளி மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த ஆடம்பர மாளிகை இன்று ஒளியால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. எங்கும் சலசலப்பு, விருந்தினர்களின் சிரிப்பொலி, கேமராக்களின் பிளாஷ் வெளிச்சம் மற்றும் நாதஸ்வரத்தின் சத்தம் எதிரொலித்தது. இன்று இந்த வீட்டில் திருமணம். ஆதித்யா கபூரின் திருமணம். அர்ஜுன் கபூர் மரியாதைக்கு முதலிடம் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். எல்லாவற்றையும் அவரை முன்னின்று கவனித்துக் கொண்டிருந்தார். அவரது பார்வையில் அனைத்தும் கச்சிதமாக இருக்க வேண்டும். இன்று எல்லாமே அப்படித்தான் தெரிந்தது. ஆதித்யா கபூர் உயரமான, அழகான, தன்னம்பிக்கை நிறைந்த ஒருவன். அவனது ஸ்டைல், அவனது கடிகாரம், அவனது சூட் என எல்லாமே அவனது வெற்றியின் கதையை கூறின. ஆனால் அவனது கண்களில் ஒரு குளிர்ந்த பார்வையும் முகத்தில் ஒரு கடுமையான தோரணையும் இருந்தன. அவன் விதிகளுக்கு கட்டுப்பட்ட மனிதன். தான் வகுத்த எல்லைகளை யாராவது மீறுவதை அவன் சிறிதும் விரும்ப மாட்டான். அதே மாளிகையின் ஒரு அமைதியான மூலையில் தியா வேலைகளில் மூழ்கி இருந்தாள். தன் வாழ்க்கையில் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லாத ஒரு அப்பாவி, அமைதியான பெண். சிறுவயதிலேயே அவள் இந்த வீட்டில் வேலை செய்து வருகிறாள். ஒரு வேலைக்காரியை போல இருந்தாலும் மனதால் இந்த வீட்டை தன் சொந்த வீடாகவே நினைத்தாள். அவள் விருந்தினர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தாள், பூக்களை அலங்கரித்து கொண்டிருந்தாள், எல்லா வேலைகளையும் சத்தமில்லாமல் செய்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் எந்த புகாரும் இல்லை. ஆனால் அவளது கண்களில் எப்போதும் ஒரு லேசான சோகம் நிழலாடி கொண்டே இருக்கும். திருமண சடங்குகள் தொடங்கவிருந்த நேரத்தில் திடீரென மண்டபத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ரித்திமா எழுதிய ஒரு கடிதம் கிடைத்தது. அவள் ஓடி போயிருந்தாள். இந்த உறவின் பொறுப்பை தன்னால் ஏற்க முடியாது என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. மண்டபம் முழுவதும் மயான அமைதி நிலவியது. கேமராக்கள் நின்றன, பேச்சுக்கள் அடங்கின. எல்லாரின் பார்வையும் அர்ஜுன் கபூர் மீது நிலைத்தது. கோபத்தால் அவரது முகம் சிவந்தது, மூச்சு வேகம் எடுத்தது. அவர் உரத்த குரலில் கத்தினார், நாங்கள் கபூர் குடும்பத்தினர். எங்களது மானம் ஒன்றும் விளையாட்டு அல்ல. இன்று இந்த திருமணம் நடக்கவில்லை என்றால் எல்லார் முன்னிலையிலும் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன். அவரது குரலில் கோபத்தை விட பயம் அதிகமாக இருந்தது. தன் கௌரவத்தை இழந்து விடுவோமோ என்ற பயம். அப்பொழுது அவரது பார்வை மூலையில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்த தியாவின் மீது விழுந்தது. தியா என்று அவர் உரத்த குரலில் அழைத்தார். தியா பதற்றமடைந்தாள். சொல்லுங்க ஐயா, இன்றிலிருந்து நீதான் ஆதித்யாவின் மணமகள். மண்டபமே சதம்பித்தது. ஆதித்யாவின் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. இல்லையப்பா, நான் இந்த வேலைக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அர்ஜுன் கபூர் திடீரென அவன் முன்னால் முழங்காலிட்டு அமர்ந்தார். நீ என் பேச்சை கேட்கவில்லை என்றால் இன்று உன்னுடைய தகப்பன் உயிரோடு இருக்க மாட்டான். அது ஒரு பாச போராட்டம், உணர்ச்சி பூர்வமான மிரட்டல், ஒரு கட்டாயம். ஆதித்யா மௌனமானான். சில நொடிகள் கழித்து அவன் கண்களை மூடி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். ஐயர் அழைக்கப்பட்டார். சடங்குகள் தொடங்கின. தியாவின் கண்களில் கண்ணீர் வலிய அவளுக்கு முன்னால் ஆதித்யா. எந்த மனிதனை அவள் எப்போதும் சார் என்று கூப்பிட்டு தூரத்திலிருந்து மட்டுமே பார்த்தாளோ அவன் இன்று அவளது கணவனாகி கொண்டிருந்தான். திருமணம் முடிந்தது. ஆனால் இந்த திருமணம் வெறும் ஒரு சமரசம் மட்டுமே. விருந்தினர்கள் அனைவரும் கிளம்பி இரவின் அமைதி சூழ்ந்தபோது தியா தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த அறைக்குள் ஆதித்யா வந்தான். தியா மணமகள் உடையில் தரையில் அமர்ந்திருந்தாள். கண்களில் வலி, கைகளில் மருதாணி. ஆதித்யா வாசலில் நின்று கொண்டு குளிர்ந்த குரலில் கூறினான், கேள் தியா, இந்த திருமணம் என் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றுவதற்காக மட்டுமே நடந்தது. நீ என் மனைவி அல்ல. நீ என்னுடைய ஒரு கட்டாயம். என் வாழ்க்கையில் உனக்கு எந்த இடமும் இல்லை. அவனது வார்த்தைகள் விஷம் போல் இருந்தன. இந்த அறை உன்னுடையது. நான் இருக்கும் பக்கமே வர முயற்சி செய்யாதே என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பிவிட்டான். தியா மௌனமாக அப்படியே அமர்ந்திருந்தாள். பின்னர் அவள் மெதுவாக தன் நகைகளை கலற்றத் தொடங்கினாள். ஒவ்வொரு வளையலும் ஒவ்வொரு நகையும் அவளது உடைந்த கனவுகளின் சத்தத்தை எதிரொலிப்பது போல் இருந்தது. அவளது முதல் இரவு ஒரு மனைவியின் இரவாக இருக்கவில்லை. மாறாக அன்பே இல்லாத, வலி மட்டுமே நிறைந்த ஒரு அறியாத உறவின் ஆரம்பமாக இருந்தது. இந்த வலியோடு அவளது புதிய வாழ்க்கை தொடங்கியது. திருமணம் முடிந்து ஒரு வாரம் ஆகியிருந்தது. ஆனால் தியாவின் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை. அவள் இப்போதும் எப்போதும் போல காலையில் எல்லாரையும் விட சீக்கிரமாக எழுந்தாள். கபூர் மாளிகை முழுவதையும் சுத்தம் செய்தாள். சமையலறையை கவனித்துக் கொண்டு பின்னர் எல்லோருக்கும் காலை உணவு தயாரித்தாள். வித்தியாசம் என்னவென்றால் இப்போது அவளது கழுத்தில் தாலியும் நெற்றியில் குங்குமமும் இருந்தன. ஆனால் அந்த உறவில் எந்த ஒரு சொந்தமும் இருக்கவில்லை. அவள் இப்போது ஒரு வேலைக்காரியாகவே இருந்தாள். பெயர் மட்டும்தான் மாறியிருந்தது.
டைனிங் டேபிளில் ஒவ்வொரு காலையையும் போல ஒட்டுமொத்த குடும்பமும் அமர்ந்திருந்தது. தியா எல்லோருக்கும் தேநீரும் காலை உணவும் பரிமாறிக்கொண்டிருந்தாள். மதுமிதா கபூரின் கண்கள் எப்போதும் அவள் மீதே நிலைத்திருந்தன, கூர்மையான சொற்களை வீசியபடி. கொஞ்சம் பார்த்து தியா, இந்த காஃபி கீழே கொட்டினால் உன்னுடைய தகுதி இதோடு முடிந்துவிடும், நினைவிருக்கட்டும் என்று அவர் அலட்சியமாக கூறினார். தியா தலையை குனிந்து மெதுவாக சரிங்க மேடம் என்று பதிலளித்தாள். ஆதித்யா அங்கேயே அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான். அவன் ஒருமுறை கூட தியாவின் பக்கம் பார்க்கவில்லை. எந்த ஒரு கேள்வியும் இல்லை, முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவள் அங்கு இல்லாதது போலவே அவன் நடந்து கொண்டான். அவளை புறக்கணிப்பது அவனுக்கு ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டிருந்தது. அவள் இந்த வீட்டில் வெறும் ஒரு கட்டாயம்தான் என்பதை அவளுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தான். நாட்கள் நகர்ந்தன. இருவரும் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தார்கள். ஆனால் இரு அந்நியர்களைப் போல. தியாவை எதிர்கொள்வதை தவிர்ப்பதற்காகவே ஆதித்யா காலையில் சீக்கிரமாக புறப்பட்டு விட்டு நள்ளிரவில் தாமதமாக வீடு திரும்புவான். ஒரு நாள் திடீரென்று அர்ஜுன் கபூர் இறந்து விட்டார். ஒட்டுமொத்த கபூர் மாளிகையும் சோகத்தில் ஆழ்ந்தது. ஒரு நாள் ஆதித்யாவின் பிசினஸ் பார்ட்னர் மிஸ்டர் மோகன் வீட்டிற்கு வந்தார். தியா எப்போதும் போல தண்ணீர் பரிமாறினாள். மோகன் புன்னகையுடன் கேட்டார், அட ஆதித்யா, கல்யாணம் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன், அண்ணி எங்கே இருக்காங்க? ஆதித்யா தியாவின் பக்கம் பார்க்காமலேயே குளிர்ந்த குரலில், கல்யாணம் சும்மா பேருக்குத்தான் நடந்தது, அது ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான் என்றான். தியாவின் கைகள் லேசாக நடுங்கின. இந்த வார்த்தைகள் நேரடியாக அவளது இதயத்தை தைத்தன. அவள் சட்டென்று தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு எதுவும் பேசாமல் சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். அன்றுதான் அவள் முதன்முறையாக உணர்ந்தாள், உண்மையிலேயே இந்த வீட்டில் தனக்கென்று யாரும் இல்லை என்று. இருந்தாலும் அவள் ஒருபோதும் யாரிடமும் புகார் கூறவில்லை. ஏனென்றால் அர்ஜுன் கபூரின் கடன் அவளுக்கு இருந்தது. அவரால் தான் இந்த வீட்டில் அவளுக்கு ஒரு அடையாளம் கிடைத்திருந்தது. இரவில் ஒட்டுமொத்த வீடும் தூங்கிய பிறகு கபூர் மாளிகையின் பூஜை அறையில் ஒரு சிறிய அகல் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு இரவும் ஆதித்யா அதை பலமுறை பார்த்திருக்கிறான், ஆனால் ஒருபோதும் கவனித்ததில்லை. ஒரு நாள் இரவு அவன் தாமதமாக வீடு திரும்பினான். வீடே அமைதியாக இருந்தது. ஆனால் பூஜை அறையில் அதே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவன் முதல் முறையாக அந்த பக்கமாக சென்றான். அங்கே தியா அமர்ந்திருந்தாள், கைகளை கூப்பி கண்களில் கண்ணீருடன். அர்ஜுன் கபூரின் புகைப்படத்திற்கு முன்னால் அவள் மெதுவான குரலில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அது பிரார்த்தனையாக இருக்கலாம். ஆதித்யா சில நொடிகள் அங்கே நின்றான். பின்னர் முதல் முறையாக அவளிடம் பேசினான். நீ இன்னும் அப்பாவுக்காக பிரார்த்தனை செய்கிறாயா? அவனது குரலில் முன்பு போல கோபம் இல்லை, வெறும் ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது. தியா மெதுவாக கண்களை திறந்தாள். அவர்தான் எனக்கு ஒரு பெயர் கொடுத்தார் சார். அவள் இன்னும் அவனை சார் என்றுதான் அழைத்தாள். அவர் செய்ததெல்லாம் இந்த குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றத்தான். நான் என் கடமையை செய்கிறேன், அவ்வளவுதான். அவளது குரலில் எந்த குறையும் இருக்கவில்லை, உண்மை மட்டுமே இருந்தது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆதித்யா மௌனமானான். அவன் முதல் முறையாக தியாவை இவ்வளவு அருகில் பார்த்தான். களைப்படைந்திருந்தாலும் உண்மையாக இருந்த அவளது கண்களில் எந்த ஒரு பேராசையும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சொந்தம் என்ற உணர்வு மட்டுமே இருந்தது. அன்று இரவு ஆதித்யாவிற்கு ஏதோ ஒன்று மாறியது. மிக சிறிய ஆனால் உண்மையான மாற்றம். அடுத்த நாள் தியா நாள் முழுவதும் வேலை செய்வதை அவன் கவனித்தான். அவள் இடைவிடாமல் ஒவ்வொரு பொறுப்பையும் நிறைவேற்றி கொண்டிருந்தாள். மாலை வரை அவள் எதுவும் சாப்பிடவில்லை. இரவில் தியா தன் அறைக்கு சென்று சுவற்றில் சாய்ந்தபடியே தூங்கிவிட்டாள் களைப்பில். ஆதித்யா தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். அவனது கையில் ஒரு லேசான போர்வை இருந்தது. அவன் மெதுவாக தியாவின் அறைக்கு சென்றான். சில நொடிகள் வாசலில் நின்றான். பின்னர் மெதுவாக அந்த போர்வையை தியாவின் மீது போர்த்தினான். அவனை அறியாமல் அவனது கை தியாவின் கைகளை தொட்டது. ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது, புதிய அறியாத ஒரு உணர்வு. அவன் உடனே பின்வாங்கினான். ஆனால் புறப்படும் போது அவன் மீண்டும் ஒரு முறை தியாவை பார்த்தான். அவனது முகத்தில் இப்போது வெறுப்பு இல்லை, ஒரு கேள்வி மட்டுமே இருந்தது. இந்த பெண் ஏன் இப்படி இருக்கிறாள்? அன்று இரவு ஆதித்யா முதல் முறையாக தன் கர்வத்தை இழந்து தோற்று போனான். ஒருவேளை அங்கிருந்தே அவர்களது உறவின் உண்மையான ஆரம்பம் தொடங்கி இருக்கலாம். அந்த இரவுக்கு பிறகு ஆதித்யாவிடம் மெல்ல மெல்ல மாற்றம் வர தொடங்கியது. அவன் அதே கடுமையான விதிகளுக்கு கட்டுப்பட்ட மனிதன்தான். ஆனால் இப்போது அவனது பார்வை மாறி இருந்தது. இப்போது தியா காலையில் காஃபி கொண்டு வரும்போது அவன் பார்க்காமலேயே கையால் சைகை செய்வதில்லை. மாறாக மெதுவாக தேங்க்யூ என்று கூறினான். தியா ஒவ்வொரு முறையும் ஆச்சரியப்பட்டாள். அவளுக்கு அந்த ஒரு சிறிய வார்த்தை மிகப்பெரிய மாற்றமாக தெரிந்தது.
இப்போது ஆதித்யா சில நேரங்களில் அவளை பார்க்கவும் செய்தான். அவள் யார் என்பதை முதல் முறையாக புரிந்து கொள்ள முயற்சிப்பது போல. தியாவிற்குள்ளும் ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருந்தது. பயம் மெல்ல மெல்ல குறைந்து அந்த இடத்தில் ஒரு விசித்திரமான அமைதி வந்து கொண்டிருந்தது. அவள் இப்போதும் அதே வேலைகளைத்தான் செய்தாள். ஆனால் இப்போது அவளுக்கு தோன்றியது, தான் இந்த வீட்டில் வெறும் வேலைக்காரி மட்டுமே இல்லை என்று. ஒரு நாள் காலையில் தியாவின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவளால் எழ முடியவில்லை. ஆதித்யா கீழே வந்தபோது சமையலறை காலியாக இருந்தது. முதலில் அவனுக்கு கோபம் வந்தது. ஆனால் நேற்று இரவு வரை தியா வேலை செய்து கொண்டிருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் தானே சமையலறைக்குள் சென்றான். ஒரு பெரிய தொழிலதிபருக்கு சமையலறை என்பது ஏதோ ஒரு புதிய உலகத்தைப் போல இருந்தது. அவன் ஒரு முட்டையை எடுத்து தவறான முறையில் உடைத்தான். பிறகு இன்னொன்று, பிறகு மூன்றாவது. பல முயற்சிகளுக்கு பிறகு அவன் எப்படியோ ஒரு ஆம்லெட் தயாரித்தான். அவன் அந்த தட்டை எடுத்துக்கொண்டு தியாவின் அறைக்கு சென்றான். தியா எழுந்திருந்தாள். அவனை பார்த்ததும் அவள் பதற்றமடைந்தாள். சார், நான் இப்போதே வருகிறேன், எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன் என்றாள். ஆதித்யா மெதுவாக கூறினான், வாயை மூடிக்கொண்டு இதை சாப்பிடு. தியா அதிர்ச்சி அடைந்தாள். இதை நான் தான் செய்தேன் என்றான் ஆதித்யா. சில நொடிகள் அந்த அறையில் மௌனம் நிலவியது. நீ காலையிலிருந்து சாப்பிடாமல் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது என்றான் மெதுவான குரலில். தியாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவள் முதல் முறையாக அவனது கண்களை நேராக பார்த்தாள். நீங்கள் சொல்வது எனக்கு பெரிய விஷயம் சார். இந்த வார்த்தைகள் ஆதித்யாவின் இதயத்தில் ஊடுருவின. அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அவளுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆனால் செல்லும்போது அவனது முகத்தில் ஒரு லேசான புன்னகை இருந்தது. ஒருவேளை பல வருடங்களுக்கு பிறகு வந்த புன்னகை அது. இப்போது அவர்களுக்கு இடையேயான உறவு மாறிவிட்டு இருந்தது. அவர்கள் கணவன் மனைவியாக மாறவில்லை என்றாலும், ஆனால் இப்போது அந்நியர்களாகவும் இருக்கவில்லை. அவர்களுக்குள் ஏதோ ஒன்று மெல்ல மெல்ல உயிர் பெற்று கொண்டிருந்தது. இருவராலுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு உணர்வு அது. ஆனால் இந்த உணர்வு பலப்பட தொடங்கிய அதே கணத்தில் ஒரு புயல் வீசியது. அது ஒரு மதிய நேரம். கபூர் மாளிகைக்கு வெளியே ஒரு கார் வந்து நின்றது. கதவு திறக்கப்பட்டு உள்ளிருந்து ரித்திமா இறங்கினாள். திருமணத்தன்று ஓடிப்போன அதே ரித்திமாதான் அவள். இன்று அவள் முன்பை விட இன்னும் அழகாக தெரிந்தாள். ஆனால் அவளது கண்களில் இப்போது ஒரு விசித்திரமான மினுமினுப்பு இருந்தது. பேராசை மற்றும் குற்ற உணர்ச்சியின் மினுமினுப்பு. அவள் நேராக உள்ளே சென்றாள். ஆதித்யாவின் முன்னால் போய் நின்றாள். ஆதித்யா, நான் தப்பு பண்ணிட்டேன். அவளது குரலில் ஒரு போலித்தனம் கலந்த கபடு அற்ற தன்மை இருந்தது. என்னை மன்னிச்சிடு, நான் திரும்பி வந்துவிட்டேன். நான் தான் உன்னோட உண்மையான மணமகள். ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்தது. ஆதித்யாவின் தாய் மதுமிதா கபூரோ மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனார். அவர் ஓடி சென்று ரித்திமாவை அணைத்து கொண்டார். எனக்கு தெரியும் நீ திரும்பி வருவேன்னு. பிறகு அவர் ஆதித்யாவின் பக்கம் திரும்பினார். பார்த்தாயா, கடவுள் நம்மளோட உண்மையான மருமகளை திரும்ப அனுப்பி வச்சிட்டாரு. இப்போது அவரோட பார்வையில் தியாவிற்கு எந்த இடமும் இருக்கவில்லை. தியா சற்று தூரத்தில் நின்று கொண்டு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் இந்த முறை அவளது கண்களில் கண்ணீர் இல்லை. ஒரு வெற்றித்தனம் மட்டுமே இருந்தது. ஒரு ஆழமான புரிதல் இருந்தது. அவள் சத்தமில்லாமல் ஒரு அடி பின்வாங்கி அங்கிருந்து நகர்ந்தாள். எவ்வளவு மௌனமாக சென்றாள் என்றால் அவள் போவதை கூட யாரும் கவனிக்கவில்லை. ஆதித்யா அங்கேயே நின்றிருந்தான். அவனது மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. ஒருபுறம் அவனது கடந்த காலம் ரித்திமா, மறுபுறம் அவனது நிகழ்காலம் தியா. அவனது இதயம் தியாவை நோக்கி இழுத்தது. ஆனால் அவனது மூளை அதை தடுத்தது. அவனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதே கணத்தில் தியா அவனது வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் போய் கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை நிரந்தரமாக கூட இருக்கலாம். அடுத்த நாள் ஆதித்யா அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பிய போது கபூர் மாளிகையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தமும் இல்லை. யாரோ நடமாடும் ஆரவாரமும் இல்லை. எல்லாமே சதம்பித்தது போல் இருந்தது. ஆதித்யா சுற்றிலும் பார்த்தான். பிறகு லேசான பதற்றத்துடன் கேட்டான், தியா எங்கே? மதுமிதா கபூர் அவன் பக்கம் திரும்பாமலேயே பதிலளித்தார். தெரியாது, இப்போ அதை பற்றி கவலையும் இல்லை. ரித்திமா வந்துட்டா. இனி அந்த பெண்ணோட தேவை நமக்கு இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆதித்யாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றதே போன்றிருந்தது. அவன் வேக வேகமாக தியாவின் அறையை நோக்கி ஓடினான். கதவை திறந்தான். அறை காலியாக இருந்தது. சுத்தமாக. அங்கே யாருமே இருந்ததில்லை என்பது போல முற்றிலும் காலியாக இருந்தது. அவளது சாமான்கள், உடைகள், புத்தகங்கள் என எல்லாமே காணாமல் போயிருந்தன.
ஆதித்யாவிற்கு ஏதோ ஒன்று உடைந்து நொறுங்கியது. அவனது பார்வை கட்டிலின் மீது விழுந்தது. அங்கே ஒரு சிறிய மடிக்கப்பட்ட கடிதம் வைக்கப்பட்டிருந்தது. அவன் நடுங்கும் கைகளால் அதை எடுத்தான். அதை திறந்து படித்த அடுத்த கணமே அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, ஆதித்யா, நான் உங்களை இப்பொழுதும் சார் என்றுதான் அழைக்கிறேன். ஆனால் இன்று கடைசி முறையாக ஆதித்யா என்று கூப்பிடுகிறேன். நான் போகிறேன். ஏனென்றால் இனி இந்த வீட்டில் எனக்கு எந்த இடமும் இல்லை. உங்களுக்கு உங்களது உண்மையான மகிழ்ச்சி கிடைத்துவிட்டது. எனக்கோ என்னுடைய நிஜம் புரிந்துவிட்டது. நான் உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை, கொஞ்சம் சொந்தம் என்ற உணர்வை தவிர. ஆனால் அது என்னுடைய விதியில் இல்லை போல. நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுவே என்னுடைய பிரார்த்தனை. இப்படிக்கு தியா என்று எழுதியிருந்தது. கடிதம் அவனது கைகளில் இருந்து நழுவி விழுந்தது. தியா என்று அவன் உரத்த குரலில் கத்தினான். அவனது கர்வம், அவனது கோபம் எல்லாமே ஒரே நொடியில் நொறுங்கி போயின. தியா சத்தமில்லாமல் அவனை கவனித்து கொண்ட ஒவ்வொரு கணமும் அவனுக்கு நினைவுக்கு வர தொடங்கியது. அவனது அப்பாவுக்காக அவள் விளக்கேற்றிய தருணம், அவன் சொதப்பலாக செய்த காலை உணவை கூட அவள் புன்னகையுடன் சாப்பிட்ட தருணம் என எல்லாமே அவனது நினைவுக்கு வந்தன. தான் எதை இழந்துவிட்டோம் என்பது அவனுக்கு இப்போது புரிந்துவிட்டது. ஆதித்யா பைத்தியம் பிடித்தவனைப் போல அவளை தேடி புறப்பட்டான். எல்லா இடங்களுக்கும் போன் செய்தான். தெரிந்தவர்கள் எல்லாரிடமும் விசாரித்தான். ஆனால் தியாவை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. மாலை நேரமானது. வெளியே பலத்த மழை பெய்ய தொடங்கியிருந்தது. ஆதித்யாவின் கார் சாலைகளில் அதிவேகமாக பறந்து கொண்டிருந்தது. திடீரென அவனுக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது, கோவில். தியாவிற்கு அமைதி தரும் ஒரே இடம் அதுதான். அவன் உடனே அங்கு சென்றான். மழை இன்னும் தீவிரமடைந்திருந்தது. ஆதித்யா முற்றிலும் நனைந்திருந்தான். அவனது சூட், அவனது கம்பீரம், அவனது அகந்தை எல்லாமே அந்த மலையில் கரைந்து போயிருந்தன. அவன் கோவிலுக்குள் சென்றான். பின்னர் அப்படியே சதமித்து நின்றான். தியா அங்கே இருந்தாள். ஒரு மூலையில் சிறிய அகல் விளக்கின் முன்னால் எளிய உடையில் அமர்ந்திருந்தாள். கண்களில் கண்ணீருடன் அவள் கடவுளிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ஆதித்யா மெல்ல மெல்ல அவள் அருகில் சென்றான். அவனது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. தியா. தியா அவன் பக்கம் திரும்பினாள். நான் திரும்பி வரமாட்டேன் ஆதித்யா என்று அவள் மெதுவான குரலில் கூறினாள். அங்கே எனக்கு எந்த இடமும் இல்லை. ஆதித்யாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. இல்லை, நீ நினைப்பது தவறு. அவன் ஓரடி முன்னோக்கி வைத்தான். நீ என்னை விட்டு போன பிறகுதான் நான் எவ்வளவு தனிமையாக இருக்கிறேன் என்பது எனக்கு புரிந்தது. அவனது குரல் தழுதழுத்தது. நீ என் வீட்டை பார்த்து கொண்டாய், என் தந்தையின் கௌரவத்தை காப்பாற்றினாய். ஆனால் நான் உனக்கு என்ன கொடுத்தேன்? தியா மௌனமாக இருந்தாள். ஆனால் அவளது கண்ணீர் தடையின்றி வழிந்து கொண்டிருந்தது. நான் செய்தது தவறு தியா. நான் உன்னை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே இல்லை. அவன் இப்போது முற்றிலும் உடைந்து போயிருந்தான். நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் தியாவின் இதயத்தை நேராக சென்றடைந்தன. பெய்து கொண்டிருந்த மழையின் சத்தத்திற்கு இடையே எல்லாமே அப்படியே உறைந்து போனது போல் இருந்தது. நீ என்னுடைய கட்டாயம் அல்ல, நீதான் என்னுடைய தேவை. தியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் இன்னும் வேகமாக வழிய தொடங்கியது. அவள் மெதுவாக எழுந்து ஆதித்யாவின் அருகில் வந்தாள். சில நொடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் தியா அவனை அணைத்து கொண்டாள். அந்த மலையில் அவர்களது கண்ணீர் துளிகள் ஒன்றோடொன்று கலந்தன. அதே நேரத்தில் கோவிலுக்கு வெளியே ஒரு கார் வந்து நின்றது. மதுமிதா கபூர் மற்றும் ரித்திமா காரில் இருந்து இறங்கினர். மதுமிதா இதையெல்லாம் பார்த்தார். தான் ஒரு காலத்தில் வேலைக்காரி என்று நடத்திய ஒரு பெண்ணுக்காக தன் மகன் அழுது கொண்டிருக்கிறான் என்பதை அவர் கண்டார். அவரது கண்களிலும் கண்ணீர் முட்டியது. அவர் மெல்ல மெல்ல அவர்கள் அருகில் வந்து கூறினார், என்னை மன்னித்து விடு, நான் புரிந்து கொள்ள தாமதமாகிவிட்டது. தியா அவரை பார்த்தாள். மதுமிதா கபூர் அவளது கைகளை பற்றி கொண்டார். நீதான் என்னுடைய உண்மையான மருமகள். ரித்திமா கோபத்தோடு அங்கிருந்து கிளம்பி சென்றாள். இப்போது எல்லாமே தெளிவாகி விட்டது. ஆதித்யா தியாவின் கையை பிடித்துக்கொண்டு கோவிலின் விளக்கின் முன்னால் நின்றான். இனிமேல் சார் என்று கூப்பிடக்கூடாது என்று அவன் ஒரு சிறிய புன்னகையோடு கூறினான். வெறும் ஆதித்யா. தியாவின் கண்களில் முதல் முறையாக ஒரு நிம்மதி தெரிந்தது. அவள் மெதுவாக கூறினாள், சரிங்க ஆதித்யா. அன்று ஒரு சூழ்நிலை கட்டாயத்தால் தொடங்கிய உறவு இன்று உண்மையான அன்பாக மாறியது. கபூர் மாளிகையில் முதன்முறையாக கௌரவம் அல்ல, இதயம் வென்றிருந்தது. நண்பர்களே, இதுதான் ஆதித்யா மற்றும் தியாவின் கதை. எங்கு வெறுப்பு தோற்று போய் கட்டாயத்தால் உருவான ஒரு உறவு ஆத்மார்த்தமான தேவையாக மாறியதோ அங்கே இந்த உணர்வு பூர்வமான முடிவு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்தது? கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.